எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் பேட்ரிக், அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வாரம் நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் தலைப்பு என்னன்னா, ஸ்பிரிட் அண்ட் லைஃப், ஆவியும் ஜீவனும், 3வது பாகம். இதை பற்றி நம்ம வேதாகமத்தில் நல்ல ஒரு ஆரம்பத்தில் நம்ம பார்க்க முடியும். அதாவது யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படியாக அவர் யோவான் துவங்குகிறார். ஆதியிலே, அதாவது நற்செய்தி, யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 1, வசனங்கள் 1, 2, 3, 4. இந்த 4 வசனங்களிலும் நம்ம இன்னைக்கு தியானிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தைன்றது நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுன்றது நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ 1வது வசனம் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இது இந்த வசனத்தில் 3 பாகத்தை பார்க்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது எங்கேருந்து வந்தது, எங்கே இருந்தது அப்படின்னா தேவனிடத்தில் மட்டும் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. இது எங்கேருந்து புனிதன் யோவான் எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் முதலாவது ஆண்டவர் அதாவது கடவுள் ஆண்டவர், நம்மளை நடத்துகிறவர் ஆண்டவர்ன்னுவாங்க. அதே ஆண்டவர் தான் கடவுளாய் முதல்ல பூமியை இருளாய் இருக்கும் பொழுது அவர் இந்த பூமியை மாற்றணும்னு நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி உண்டாகட்டும் அப்படின்றார். ஒளி உண்டாகட்டும், இதுதான் முதலாவது வார்த்தை. ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதாவது கடவுள் அதற்கு முன்னாடி பேசியிருப்பாரா? கண்டிப்பாக நமக்கு அவர் பேசியிருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அந்த வேதாகமத்தில் கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆதியாகமத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஒளி உண்டாகட்டும் என்றது முதல் வார்த்தையா கடவுள் பேசுறார். இந்த முதல் வார்த்தை பார்த்து தான் இங்கே யோவான் எழுதுறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தும் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, ஆதியாகமத்தோட ஆண்டவர் பேசின வார்த்தை ஒளி உண்டாகட்டும் சொல்லும் பொழுது, அவர் வார்த்தை எப்படி வெளியே வந்தது அப்படின்னு பாருங்களேன். கடவுள் சொல்றார் ஒளி உண்டாகட்டும் அப்படின்னும் பொழுது நமக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்லும் பொழுதே அந்த இருட்டாய் இருந்த பூமி மேல ஒரு ஒளி பிரகாசிச்சது. என்னென்ன இருக்க முடியும் அவர் பேசும் பொழுது? அவரோட வார்த்தை ஒரு ஒளி, அதாவது ஒளியா வந்தது. அப்புறம் ஒலி, சத்தம், அவரோட சத்தம் இல்லையா, தொனின்வாங்க. இன்னும் தமிழில் சொல்லணும்னா தொனின்வாங்க. ஸோ அவரோட சத்தம், அவரோட ஒளி, அவரோட ஆவி வெளியே வந்தது. 3 காரியங்கள் சேர்ந்து ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, பூமி மேலே ஒரு ஒளி பிரகாசம் பரவியது. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தில் என்னென்ன நடந்தது. கடவுள் ஆடு மாடுகளை சிருஷ்டிக்கிறாரு, மரம் செடி கொடிகளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. எப்படின்னா மறுபடியும் சொல்கிறாரு உண்டாகட்டும், இது உண்டாகட்டும், அது உண்டாகட்டும் சொல்லும்போது அது மறுபடியும் அவர் வார்த்தையாக பேசி 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 ஒரு பூமி எப்படி இருந்ததுன்னா இருளாக இருந்தது. அது யாருமே அந்த இருளில் வாசம் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் எப்போ ஆண்டவர் முதலாவது ஒளி உண்டாகட்டும் சொல்கிறாரோ அப்போ ஒரு ஒளி பூமி மேலே வருது. அது என்ன பண்ணுச்சுன்னா பூமியை பூமிக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது. அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஒளி கொடுத்ததான்னா, அதாவது சூரியனும் சந்திரன் அதுக்கப்புறம் தான் கடவுள் படைக்கிறார். முன்னாடி படைக்கல. முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண்டவர் ஒளியை அனுப்புகிறார். ஸோ அவர் பேசும் பொழுது சத்தம் வருது, ஒளி வருது. அப்போ ஆவி அவருக்குள்ளேருந்து வெளியே அந்த கிரியைகளை செய்யுது இல்லையா. இதை தான் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். அதை தான் யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை.
இப்போது இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்கு சந்தேகங்கள் எழும்போம். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா, நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறாரா? நிறைய நேரங்களில் நம்ம ஜெப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம மன்றாடுகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் எங்கேயோ தூரத்தில் இருக்காரு, இல்லை ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்யறதில்லை அப்படின்ற முறை இல்லாமல் இந்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் பார்த்து யோவான் நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தேகம் நமக்கு என்ன பார்க்க முடியும், சந்தேகம் நமக்கு தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் காற்று, மழை, அந்த நம்ம கண்ணுக்கு காண முடியாத அந்த ஒளி, அது வந்து இயேசு கிறிஸ்து இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு காண முடியாத பண்ணி ஒளியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தயாரித்த சிருஷ்டித்த எல்லா பொருளும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒளியை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒளி தான் இயேசுவானவர் என்றது வந்து நற்செய்தியில் தெளிவாக நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தில் அவர் மூலமாக எல்லாமே உண்டாயிற்று அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அப்போது இந்த உலகத்தில் எது நடந்தாலும், என்ன பொருள் இருந்தாலும், என்ன பொருள் நம்ம பார்த்தாலும் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இல்லையா? டெக்னாலஜி ஆண்டவர்கிட்ட தான் வந்தது டெக்னாலஜி இல்லையா? ஆனால் அது எப்படி உபயோகப்படுத்தணுன்றது வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அது எதற்காக உபயோகப்படுத்தணும், நல்லதுக்காகவா கெட்டதுக்காகவா? சத்தான் வந்து என்ன பண்ணுவான், அந்த டெக்னாலஜியை கெட்டதுக்காக யூஸ் பண்ணிக்குவான். ஆனால் ஆண்டவர் கடவுள் என்ன பண்ணுவார்னா அது நல்லதுக்காக, தன்னோட பிள்ளைகளை அவர் தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகள் வழியாக நல்ல காரியங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உட்காந்து நம்ம எல்லாரும் நம்ம மெசேஜை கேட்குறோம். அது எப்படி நடக்குதுன்னா டெக்னாலஜி இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி எல்லாமே ஒரு சின்ன தூசுன்னா கூட நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் மூலமாக தான் எல்லாமே வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் எது எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்றது வந்து ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. எது எப்படி நடத்தப்படணும், எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்தணும், எதற்காக உபயோகப்படுத்தணும், அது எந்த காரணத்துக்காக உபயோகப்படுத்தணுன்றது வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு. ஆனால் அது ஆண்டவர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த தெளிவு வரும்பொழுது என்ன ஆகுனா அது ஞானத்தோடு அது பயன்படுத்துவாங்க. 4வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பாருங்களேன், கடவுள் வந்து உள்ளேருந்து சொல்கிறார் இல்லையா? உள்ளேருந்து சத்தம் வெளியே வருது, லெட் தேர் பி லைட், ஒளி உண்டாகட்டும் அப்படின்றார். அவர் சத்தம் எப்படி இருக்குன்னா இடிக்கு ஒப்பாக இருக்கும்னு பைபிளில் சங்கீதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இடிக்கு அவரோட தண்டர்ஸ்ன்னு இருக்குது, அவரோட சத்தம். பார்க்குறோம் யாத்திராமத்தில் கடவுள் மனுஷர்களெல்லாம் பேசும்பொழுது மனுஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஒரு இடி இடித்தா எப்படி சத்தம் வரும்னா அந்த அவ்வளோ பெரிய சத்தத்தில் மனுஷர்கள் வந்து பயந்து போயிடுறாங்க. அது அப்போ வந்து அந்த மாதிரி பேசும்பொழுது சத்தமாக வெளியே வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அவருக்குள்ளே அந்த சத்தம் வரும்போது அதுலேருந்து ஒரு ஜீவன் இருக்குது. அதுதான் ஜீவன்றது லைஃப் இல்லையா? லைஃப் இருக்குது. அந்த லைஃப் தான் என்ன ஆகுதுன்னா ஒளியாக மாறுது. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளினார். அது மட்டும் அவர் சொல்லலை, நீங்களும் ஒளி அப்படின்றார். இன்றைக்கி நம்மளை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து நேசிக்கிறோம், அவரை வந்து கடைப்பிடிக்கிறோம், அவர் சொல்கிற வார்த்தைகளை கடைப்பிடிக்கிறோம், அவர்கள் வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்மளும் இன்றைக்கி ஒளியாக இருக்கிறோம். ஆனால் அது அவருக்கு, அதாவது மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம கூட பாருங்களேன், அன்றைக்கி ஆண்டவர் சொன்ன அந்த ஒளி நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அதை வந்து நம்ம விசுவசிக்கிறோம், அதை நம்ம உணர முடியும் ஒளியில் இருக்கோம். ஏன்னா அந்த ஒளியில் இருக்கும்பொழுது தான் எந்த வகையிலும் சத்துரு நம்மளை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம பார்க்குறோம் யோவான் நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் வந்து எந்த விதத்திலும் வந்து சத்ரு என் கையிலேருந்து அவன் பறிச்சுட்டு போக முடியாது அப்படின்றது வந்து ஒரு நம்ம கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அது வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை சொல்லும் போது ஒளி உண்டாகட்டும்ன்ற போது அவருக்குள்ளே இருந்த ஜீவன் வெளியே வந்தது, ஒளி வெளியே வந்தது, அவரோட ஆவி வெளியே வந்தது. இந்த உலகத்துக்கே அவர் வந்து ஒரு ஒளியாக இருக்கிறான்றது வந்து நமக்கு புரிகிறது இந்த வசனத்துலேருந்து. ஸோ இன்றைக்கி யார் நமக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் ஒரு சத்தமாக இருக்கிறார், வாய்ஸ் ஆஃப் காட்னு சொல்லலாம். அடுத்தது 3வது என்னவா இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த புத்தகத்தில் 4 புத்தகத்தில் ஒரு வேர்ட் ஆஃப் காட், அதாவது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறார்.
எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை. கடவுள் பேசும்போது வாய்ஸ் ஆஃப் காட், சொல்லப்படுற வார்த்தை. இன்னைக்கு அதெல்லாம் எழுதப்பட்டு நம்ம கையில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நற்செய்தி அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை. ஸோ ஸ்போக்கன் வேர்டு, ரிட்டன் வேர்டு ரெண்டுமே முக்கியம். இன்னைக்கு பாருங்களேன், ரிட்டன் வேர்டு எழுதப்பட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த 4 நற்செய்தி புத்தகத்தில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரியலன்னு வருங்களேன், ஆண்டவரோட சத்தத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து யாரு? இன்னைக்கு வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். இந்த எழுதப்பட்ட வார்த்தையில நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சொந்தமா நம்ம படிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக, என்னை ஆண்டு நடத்துகிறவராக நான் தெரிந்து கொள்ளல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசுறது நமக்கு கேட்காது. அதான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு. ஒரு ஆடு எப்படி இருக்குன்னா, ஆயன் பின்னாடியே போகும். ஆயன் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போனா. அதாவது அந்த ஆயன் சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் காத்துட்ருக்கோம், தண்ணி கொடுக்குற வரைக்கும் காத்துட்ருக்கோம். அந்த ஆயன் போடுற சத்தத்தை அது நல்லா கண்டுபிடிச்சி வேற யாராவது வெளியேந்து கூப்பிட்டா கூட அந்த சத்தத்துக்கு அது செவி கொடுக்காது. இது என் ஆண்டவர் பேசுகிறார், என்னோட ஆயன் பேசுகிறாரு. அது எப்போ தெரியுங்க அப்படின்னா, எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட சத்தம், அதாவது வாய்ஸ், சத்தம்ன்றது ஸ்போக்கன் வேர்டு இல்லையா. ஆண்டவர் பேசுகிறார், இன்றைக்கும் பேசிகிட்ருக்கார். எப்படி பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அது நமக்கு தெரியாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் நமக்கு நிறைய சத்தங்கள் கேட்கும் இல்லையா. பாருங்களேன், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லோரும் கூட பேசுகிறோம் இல்லையா. அவங்க நம்ம கூட பேசுகிறாங்க. வெளியே வேலைக்கு போகிறோம், இல்லை பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, அவங்களும் நம்ம கூட பேசுகிறாங்க. அப்புறம் சில நேரங்களில் இந்த டிவி, சினிமா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. அந்த மாதிரி இருக்கும்போதுன்னா நிறைய சத்தங்கள் இல்லை, நிறைய துணி, நிறைய ஸ்போக்கன் வேர்டு. இப்படி எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம இருக்கும்பொழுது என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சத்தம் நம்ம கேட்காது. ஆமீன். ஆண்டவரோட சத்தம் நம்ம கேட்காது. எப்போது நம்ம கேட்க முடியும் அப்படின்னா, முதலாவது இந்த நற்செய்தியில் இருக்கிற வார்த்தையெல்லாம் எப்போ இது எனக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நான் சொல்லி அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ, அப்போ இது ஆண்டவரோட வசனம், இது நான் கடைப்பிடிக்கணுன்ற தெரிஞ்சிடும். அது எப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செய்யும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், சங்கீதம் 1 படித்து பார்த்தீங்கன்னா, ராத்திரி பகல் ஒருத்தர் தியானிக்கணும், இந்த வார்த்தையை தியானிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும். ரீட் அண்ட் மெடிடேட்னு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மரம் செழிப்பாக அதாவது நீர் தங்கி இருக்கிற இடத்துல, வாய்க்கால் எப்படி இருக்குன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நடப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்குன்னா, கனிகள் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அது வெயில் காலமாக இருக்கட்டும், வறண்ட நிலமாக இருக்கட்டும், வறண்ட காலமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஆனால் அந்த மரம் மட்டும் எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும் மாட்டோம். அதில் என்ன அப்படின்னா, கனிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸு, ஒரு சீசனுக்கு தான் இந்த ஃப்ரூட் வரும் அப்படிலாம் இல்லை. எல்லா நேரங்களும் எல்லா நாட்களிலும் அந்த மரத்தில் எப்போவுமே கனி இருக்கும். ஆமீன். அப்படிப்பட்ட ஒரு மரமாக நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கார். அழைக்கப்பட்டவர்கள், நாம் சீஷர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஸோ அப்படிப்பட்ட மரம் கனி கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா, ராத்திரி பகலும் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை தியானிக்கும் பொழுது எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அப்படின்றது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இதே ஒரு விஷயம் கூட ஆண்டவர் யோசுவாக்கு சொல்கிறார். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, யோசுவா புக்கில் பார்த்தோம்னா 1வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ராத்திரியும் பகலும் என் வேதத்தை நீ தியானிக்கணும் அப்படின்றார். அப்போ தான் நீ ப்ராஸ்பரஸாக இருப்ப, செழிப்பாக இருப்பேன்றார். இங்கிலீஷில் ப்ராஸ்பரிட்டின்னு இருக்குது. இங்கே தாவீது என்ன பாடியிருக்காருன்னா, அதாவது அங்கே ப்ராஸ்பரிட்டி, இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். அதாவது எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு கொடை சொல்லலாம், ஒரு ஈவன் சொல்லலாம் ஆண்டவர் கொடுத்தது. ஸோ இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும்போது இந்த 4 புக்கில் எழுதியிருக்கப்பட்ட வார்த்தைகள் நம்ம படித்து தியானிக்கும் பொழுது நமக்கு செழிப்பு இருக்கும், நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், நமக்கு வெற்றி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி வெற்றி இல்லை, நமக்கு ஆரோக்கியம் இல்லை, அப்புறம் நமக்கு செழிப்பு இல்லை, ஏதோ ஒரு தரித்திரம், பாவர்ட்டின்னு அப்படிலாம் இருந்த காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் இந்த வேதத்தை நம்ம படித்து தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது என்ன அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரம் எப்படி நாளும் கிழமையாக
கனி கொடுக்குதோ அது மாதிரி நம்ம கூட வந்து கனிகள், பரிசுத்த ஆவியானவர் கனிகள் இல்லையா, அது அந்த கனிகள் நம்ம வந்து கொடுத்து கொண்டே இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. இது ஒரு விதை. அந்த விதை நம்ம இதயத்தில் நாட்டப்படும் பொழுது, விதைக்கப்பட்டு அது நாட்டப்பட்டு அது எழுந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, அது விளைஞ்சி அது கனி தந்து புஷ்டியாக 30, 60, 100% கனிகளை கொடுக்கும். இது மட்டும்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கும்போது மீதி எல்லாம் செழிப்பு, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அது தானாக வெளியே வரும். ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அது ஒரு ஈவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது யோவான் இதெல்லாம் எழுதி வைக்கிறார். 1, 2, 3, 4 வசனங்களில் இதில் வந்து நிறைய நிறைய மறைப்பொருள்கள் இதில் வந்து இருக்குது. இது வந்து ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட அந்த அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம படித்தோம்னா நிறைய காரியங்கள் நமக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான இது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து ஆண்டவர் ஒளியாக இருக்கார், எனக்கு எதுக்கு வந்து ஆண்டவர் வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்காரு, எதுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு சத்தமாக. இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, அவரோட சத்தம், தமிழில் சத்தம் சொல்லலாம், ஸ்வரம் கூட சொல்லலாம், தமிழில் கூட இருக்குது ஸ்வரம் சொல்லுவாங்க இல்லையா, சில டைமில் தொனின்னு கூட சொல்லுவாங்க. இது நம்மளால் இன்றைக்கி கேட்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளே நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், நம்மளே நம்ம கேட்டுக்கணும். என்ன கேள்வினா, நான் நிஜமாக ஒரு ஆடாக இருக்கிறேன்னா? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, யோவான் புக்கில் 10ஆவது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்களே நாடுகள், நான் நல்ல ஆயன் அப்படின்றார். ஒரு நல்ல ஆயன் வந்து நடத்திக்கிட்டே இருப்பார். ராத்திரியாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், படுத்து உறங்கும் போதாக இருக்கட்டும், எழுந்திரிக்கும் போதாக இருக்கட்டும். சங்கீதம் 139 நம்ம பார்க்குறோம், தாவீதை எப்படி ஆண்டவர் நடத்தினார் அப்படின்னா, அவர் பாடி வச்சிருக்காரு, நான் எங்கே போனாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் நினைப்பதும் எழுந்திரிப்பதும் படுப்பதும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு வார்த்தை என் வாயில் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் நல்ல ஆயனோட ஒரு அடையாளம் இல்லையா. அவர் நல்ல ஆயனாகவே இருக்கிறார். என்றைக்கும் வந்து அவர் ஒரு நாள் வந்து இல்லை இந்த மனுஷனுக்கு நான் ஒரு நல்ல ஆயனாக இருக்க மாட்டேன், இல்லை நான் இவரை நடத்த மாட்டேன், இவரை நான் அவரோட விஷயங்களை நான் பற்றிக்கொள்ள மாட்டேன், அவரோட நான் பேச மாட்டேன், அப்படியெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து பிரித்து பார்க்குற ஆண்டவர் கிடையாது. எப்போ வந்து நம்மளை வந்து ஆண்டவர் நம்ம பிடிச்சிட்டாரோ, கிறிஸ்தவன் நீ வந்து கிறிஸ்தவனாக இருக்கணும், கிறிஸ்தவளாக இருக்கணும் அப்படின்ற வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ, அப்போ வந்து அவர் நடத்த ஆரம்பிக்கிறார் நீதியின் பாதையில். சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம், தாவீது பாடுறார் இல்லையா, நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார், அதனால் மேடாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், பள்ளமாக இருக்கட்டும், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமீன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்ட நிலைமையில் அவர் வந்து அந்த பாடுகள் மத்தியில் அந்த பாட்டை அவர் பாடி வைக்கிறாரு. சங்கீதம் 23 அப்படின்னா அது இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது. எவ்வளோ கஷ்டம் எப்படி இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு சவாலாக இருந்தாலும், கஷ்ட நேரம், துன்ப நேரம், எந்த நேரமாக இருந்தாலும், வியாதி நேரமாக இருந்தாலும், படுக்கை நேரமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அவர் நடத்துகிறார். என்ன பாதை? நீதியின் பாதை. அது கெட்ட பாதை கிடையாது, அது ஒரு வித்தியாசமான பாதை கிடையாது. உலகத்தாருக்கு வித்தியாசமாக இருக்கும், சில நேரங்களில் நமக்கே அது வித்தியாசமாக இருக்கணும். அவர் நடத்துகிறாருன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவர் நம்ம கூட பேசுகிறாருன்ற விஷயத்தை விட தெரியணும். ஏன்னா ஒரு நல்ல ஆயன் ஒரு ஆடை நடத்துகிறாருன்னா ஏதோ தனக்கு இஷ்டமான பாதையில் நடத்துறது மட்டும் இல்லை. ஆனால் அந்த ஆடுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். பாருங்களேன், சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட பிரகாரமான பார்த்தீங்கன்னா, பசும்புல்லாக என்னை மேய்க்கிறாரு. அதாவது சமாதானம், நீர்நிலை எப்படி இருக்கும்னா சமாதானமாக இருக்குமா. அந்த நீர்நிலைக்கிட்ட அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு என்ன அது ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வார்த்தை, இன்னொன்று தன்னோட வார்த்தை. அதாவது பசும்புல்ன்றது வந்து எழுதப்பட்ட வார்த்தை, நீர்நிலைன்றது வந்து பேசப்படுகிற வார்த்தை. இது நம்ம ஆழமான விஷயங்களை, நம்ம சத்தியங்களை தெரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரன் பாடி வச்சது, தாவீது பாடி வச்சது சின்ன காரியம் இல்லை. அது பசும்புல்க்கு என்னை எடுத்துக்கொண்டு போகிறார், அடுத்தது நீர்நிலைகளுக்கு என்னை எடுத்துக்கொண்டு போகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைன்றது வந்து ஒரு ஆவியானவரை குறிக்கிறது. அதாவது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா ஆவியாக இருக்கிறார் இல்லையா. அவர் நம்ம கூட பேசும்பொழுது அவரோட சத்தம் நம்ம கேட்கணும். இன்னொன்று வந்து பசும்புல்ன்றது வந்து ஒரு நிலத்தில் இருக்கும் இல்லையா. அந்த பசும்புல்லுக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட ஆடுகளை நடத்தி கொண்டு போகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட வார்த்தை.
பாருங்களேன், எந்த ஆடுமே வந்து வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டே வாழ முடியாது இல்லையா? புல்லை சாப்பிட்டுட்டு தான் தண்ணி கேட்கும் இல்லையா? ஸோ இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்ம படிக்கும் பொழுது அப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளோட ஆவி வந்து நம்மளோட பேச அவர் முனைவார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆண்டவர் அன்பு செய்கிறவங்க அவரோட கட்டளைகளை கடைக்கொள்வாங்க, அவரோட வழிமுறைகளை கடைக்கொள்வாங்க, அது கடைப்பிடிப்பாங்களா. அது எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா 4 புக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சத்தம் கேட்கும். இது படிக்கணும் ஒரு பக்கம் அவர் சத்தம். சில நேரத்தில் பாருங்களேன், படிக்கிறோம் ஓமானங்கள் பைபிளில் நற்செய்தியில் 55 இருக்குது, 55 ஓமானங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பொருள் நிறைய இருக்குது, ரகசியங்கள், மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காடன் இருக்குது, மிஸ்ட்ரீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காடன் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நிறைய ஒரு மறைப்பொருள்கள், ரகசியங்கள்லாம் வந்து அதில் அடங்கி இருக்குது. அது எழுதப்பட்ட விஷயம் தான். அது கூட ஆண்டவர் சொல்லியிருக்கார். எதுக்கு நான் வந்து எப்போவுமே வந்து ஓமானத்தில் பேசுவேன்னா, அது மறைப்பொருள்களை வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் எல்லா மறைப்பொருளை வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே வெளிப்படுத்தலை. சிஷ்யர்களுக்கு கூட பேசும்பொழுது மறைப்பொருளை வந்து விளக்கப்படுத்துகிறார். ஆனால் பொதுவான இடத்துல ஆண்டவர் வந்து ஓமானங்களை கதைகளாக சொல்கிறார். அது கதைன்னா ஒரு நடந்த விஷயத்த சொல்கிறது. ஆனால் ஓமானம் அப்படின்னா ஒரு சத்தியத்தை வந்து விளக்கணும் அப்படின்னா மாரல் ஸ்டோரிஸ்ன்னுவாங்க இங்கிலீஷில். ஒரு நல்லதை விளக்கணும்னா ஒரு ஓமானமாக சொல்லுவாங்க. உதாரணத்தை எடுத்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. பாருங்களேன், ஒரு உழவர் வந்து விவசாயி வந்து நிலத்தில் விதைகளை எடுத்து அவர் வந்து சோர் வென் டு சோ த சீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? உழுபவர் வந்து ஒரு சில விதைகளை எடுத்துக்கொண்டு நிலத்தில் வந்து அவர் விதைக்க போகிறாரு. அது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? எடுத்துகிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கீழே விழுது, சில வந்து கல் மேலே விழுது, சில வந்து பாதையில் விழுது, சில வந்து முச்செடி மேலே விழுது. அப்படிலாம் வந்து ஆண்டவர் எதுக்கு வந்து அப்படி சொல்கிறார் ஓமானமானா, அது மனுஷர் வந்து ஆண்டவர் கூட உட்கார்ந்து அது கேட்டு தெரிஞ்சுக்க, என்னது ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க நீங்கள், அது என்னது, அது அந்த பாறை, அது என்னது, அது முள்ளுச்செடி, அது என்னது, அது வெளிப்புறமாக விழுந்த விதைகள்லாம் வந்து சத்ரு வந்து எடுத்துகிட்டு போவான். ஏன் அப்படி எடுத்துகிட்டு போவான்? அப்போது அந்த நிலன்னா என்னது இல்லையா? நிலன்றது நம்மளோட இதயம் இல்லையா? சில இதயங்கள் வந்து அந்த படிக்கும்போது, வேதாகமத்தை படிக்கும்போது, நற்செய்தியை படிக்கும்போது படிச்சுட்டு மறந்துடுவாங்க. அப்போ சத்ரு வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அது படிச்சுட்டு தியானிக்கலன்னு வச்சுக்கலாம், சத்ரு எடுத்துகிட்டு போயிடுவான். சில வந்து படிச்சுட்டு தியானிப்பாங்க, ஓ நல்லா இருக்கு, ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரா, இதை நான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க தயாராக இருப்பாங்க. ஆனால் உலக காரியங்கள்லாம் வந்து அவங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, நெருக்கி முள்ளு மாதிரி அவங்க அந்த வார்த்தையில் வளர விடாதபடிக்கு சத்தம் அவனை மேற்கொண்டுவான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கல்லான இதயம் இருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு கஷ்டத்தினால வியாதி ரொம்ப முத்தி போகுது, ஒரு கஷ்டத்தில் ஒரு இயலாமையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வராங்க. அந்த ஒரு தேவை போதும் ஆண்டவர்கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா, தேவை வந்துட்ட பிறகு நல்லா அது வளர்கிற மாதிரி இருக்கும் அது விதை. ஆனால் அதுக்கப்புறம் அது உள்ள பாறையாக இருக்கிறதுனால தேவை நிறைவேறிச்சு இல்லையா? ஒரு வேலை வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு, அதோட அவ்வளோதான். ஆண்டவருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாய் சொல்லிட்டு அது வந்து பாறை இருக்குது, அந்த நிலத்தில் பாறை இருக்குது. அந்த பாறை மேலே விதை போட்டால் என்ன ஆகுனா, கொஞ்ச நாள் அது வந்து சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த பாறையில் பட்ட விதை என்ன ஆகுனா எரிஞ்சு அது வந்து காஞ்சி போயிடும். அப்போ என்ன ஆகுது, ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லாத போயிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை. இதெல்லாம் வந்து ஆண்டவர் சிஷ்யர்களுக்கு விளக்குறார். சிஷ்யர்கள் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? ஆனால் 55 ஓமானத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓமானத்தை ஆண்டவர் விளக்கி சொல்கிறார். ஏன் அப்படின்னா சிஷ்யர்கள் வந்து கேட்குறான். நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், வேறு ஓமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிஷ்யர்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவர் அவங்களுக்கு திரும்பவும் வந்து விளக்கி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கணும், இவ்வளோ ஓமானங்கள் எழுதி வச்சிருக்கலையா ஆண்டவரே, நானும் உங்களோட சிஷ்யர் இல்லையா, நானும் உங்களோட சீடர்கள் இல்லையா, நானும் ஒரு உங்களுடைய வார்த்தையை தியானிக்கணும் என்று நான் உட்கார்ந்து அமர்ந்து நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா, எனக்கு கூட போதிங்கன்னா அப்போ வந்து ஆண்டவரோட சத்தம் நமக்கு கேட்கும். அவர் போதகர். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து நம்மளுக்கு உதவியாளர். அவர் வந்து நீதியை குறித்தும் போதிப்பார், அவர் வந்து பாவத்தை குறித்து போதிப்பார், நியாயத்தை குறித்து போதிப்பார். இதெல்லாம் வந்து போதிக்கிறவர் பரிசுத்தாவியானவர். ஸோ நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆவியாக இருக்கிறதுனால, கடவுள் ஆவியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, சத்தம் கேட்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்.
ஸோ சத்தம்ன்றது வேறு, எழுதப்பட்ட வார்த்தை, ரிட்டன் வேர்ட் அண்ட் ஸ்போக்கன் வேர்டு. நம்ம எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்ம படிக்காமல் இருந்தால், நமக்கு தியானிக்காமல் இருந்தால் நமக்கு சந்தேகம் வராது. அடுத்தது அந்த வார்த்தை நம்மளோட மனு உருவம் எடுக்க வாய்ப்பே இல்லை. நம்ம அவருக்கு அவகாசம் கொடுக்கறதில்ல. அப்போ அது கொடுக்காத போது என்ன ஆகுனா, ஆண்டவரோட சத்தம் நமக்கு கேட்காத போகிற ஒரு நிலைமை நமக்கு வரலாம். அது இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ராத்திரி பகல் என்ன பண்ணணும், தியானிக்கணும். படிச்சுட்டு நம்ம தியானிக்கணும். தியானிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த விதை நிலத்தில் விழுந்து, இதயத்தில் விழுந்து, அது வளர்ந்து 30, 60, 100 மடங்கு கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலமாக மாறும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது தானாகவே நமக்கு செழிப்பு, தானாகவே நமக்கு ஆரோக்கியம், தானாகவே நமக்கு ஒரு வல்லமை கூட அதுலேருந்து வந்துடும். நமக்கு ஒரு வல்லமை, நம்ம பேசும்பொழுது ஒரு ஆசீர்வாதம் வார்த்தை வரும், ஹீலிங் நமக்கு தானாகவே வந்துடும், ஹீலிங் வந்துடும். நமக்கே ஹீலிங் நம்மளே பெற்றுக்கொள்வோம். நேராக இயேசு கிறிஸ்துவோட டைரெக்டாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஆண்டவரே இன்றைக்கி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் சத்தமாக இருக்கிறார், ஸ்வரமாக இருக்கிறார், துணியாக இருக்கிறார். அவர் அவர் நமக்கு ஒரு ஜீவனாக இருக்கிறார். ஜீவன், என் நாடுகளுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அது கூட நிறைவாக கொடுக்க வந்தார். சும்மா கொஞ்சம் இல்லை, ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கேட்குறமா கொடுத்துட்டு இல்லை, இன்னைக்கு வச்சது அப்படியே இருக்கும். நாளைக்கு மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், கூட்டுவார். நாளைக்கு நான் அப்படியே டெய்லி நம்ம அதை வேதத்தை படித்து, அதை நம்ம எழுதி, அதை நம்ம தியானித்து, அதை படிக்கும்பொழுது என்ன ஆகுனா, அது கூட 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 கூட்டி கொடுக்கப்பட்டு அது 100% அது பெருகும் பொழுது நம்ம வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட ஒரு செடியாக நம்ம வளருவோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் வச்சிருக்காருங்க. ஏதோ நற்செய்தி நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம் அப்படின்லாம் எடுத்துக்க கூடாதுங்க. அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறுறதுன்றதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே யோவான் நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் 12வது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். அது என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இன்னைக்கு நம்மெல்லாம் இதில் இருக்கோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். என்னவா விசுவாசிக்கிறோம்? அவர் ஒரு கடவுளுடைய குமாரன், தெய்வகுமாரன். அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்தார். அவர் என்ன ஆனார் அப்படின்னா, 3வது நாள் எழுந்திருச்சார். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திருச்ச பிறகு அவர் உயிர் தெழுந்த பிறகு திரும்பவும் போய் பரலோகத்துக்கு மேலே போய் ஆண்டவர்கிட்ட இருந்து பரிந்து பேசி அவரோட ஆவியை நமக்காக பெற்று தந்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார், ஆவியாகவும் இருக்கிறாரு, வார்த்தையாகவும் இருக்கிறார், ஒளியாகவும் இருக்கிறார் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. உலக காரியத்தில் குறித்த ஒரு விசுவாசம் அது வேறு. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வேலை தரணும், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வியாதி எடுக்கணும், இயேசு கிறிஸ்து தான் என்னோட வீட்டை நடத்தணும், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு என்னோட பிள்ளைங்களை நல்லபடியில் அவர் எனக்கு வளர்த்து தரணும். இப்படி ஏற்பட்ட விசுவாசமெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கமான விசுவாசம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு விசுவாசம் என்ன அப்படின்னா, அவர் எனக்காகவே அதாவது யோவான் நற்செய்தியில் 3:16 உலகத்துக்கே தெரியக்கூட தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம் இல்லையா? God loved the world so much that he gave his only begotten son இல்லையா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்தருளினார் இருக்கு. எதுக்குன்னா, நம்மளை அன்பு செஞ்சனால தன் குமாரன் கூட பார்க்காம நமக்கு ஒரு பலியாக கொடுத்தார். ஒரு ஆடை எப்படி பலி கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பலியாக நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். ஸோ அவர் பலியானார். ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்போ எங்கே இருக்கிறார்? லோகத்தில் தந்தையின் அதாவது வலது பாரசத்தில் அவர் உட்காந்துட்ருக்கார். ஆனால் அங்கே உட்காந்துட்ருக்கிறது மட்டும் இல்லை, அவர் நமக்காக பரிந்துரை பேசுகிறார். அங்கே அவர் சரீரமாக அப்படி, அதாவது மகிமகரமான சரீரத்தோடு அவர் இருக்கார். ஆனால் ஆவியில் பூமி மேலே தான் இருக்கார், நம்ம கூட இருக்கிறார். அடுத்தது வார்த்தையாக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு விசுவாசம். இது ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அது என்னன்னா அடித்தளம். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் தான் பற்றி ஆண்டவர் யோவான் ஆண்டவர் வழியாக எழுதி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்தது இன்னொரு என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானது. அவர் நாமத்துக்கு பயப்படாத எந்த ஒரு சத்ருன் கிரியைகளே இல்லை. அதாவது சத்ருவோட சேனைகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி அடிபணியணும் தவிர அவருக்கு முன்னாடி நிற்க கூட அதுக்கு அருகதை இல்லை.
அப்போது இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவரோட ஆவியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை. நம்ம முன்னாடி எந்த சத்ருவும் சேனையும் நம்ம முன்னாடி நிற்க முடியாது, அவன் ஓடி போக வேண்டியதான். இதுதான் நீதிமான்களாக நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? வி ஆர் த ரைச்சஸ் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். இதுதான் சத்தியம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நமக்கே தெரிஞ்சிடும், நான் கடவுளோட பிள்ளை, நான் கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய மகள். எதற்காக பயப்படணும், எதற்காக நம்ம கவலைப்படணும், எதற்காக நம்ம ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப ஒரு சிலர் பாருங்களேன், ஒருத்தர் இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணிட்டார். அந்த ஹர்ட் பண்ணும் பொழுது நம்மளை ஒருத்தர் தவறாக பேசும்பொழுது அது என்ன ஆகும்னா, நம்ம இதயத்திலே இருக்கோம் இல்லை, நம்ம மைண்ட்லேயே இருக்கும், அது போகாது சீக்கிரம். எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, சில நேரத்தில் அது எப்படி சொல்ல முடியும், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க. சில டைமில் திருப்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டாலியேட்டுவாங்களே, திரும்ப அவங்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அது அந்த வார்த்தை அப்படி நம்ம இதத்திலே இருக்கும்பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஆகும்னா திரும்ப பேச வந்துடும். சில நேரம் அவங்களுக்கு எதிராக நம்ம பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விசுவாசம், அதாவது ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க இப்படிப்பட்ட விசுவாசம் பெற்றுக்கொண்டு அவங்க என்ன சொன்னாலும் என்ன ஒன்றுமே இல்லை, ஒன்று எனக்குள்ள அதாவது எனக்குள்ள அது நுழைய முடியாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஜெயிச்சார், சிலுவையில் ஜெயிச்சார் இல்லையா? எத்தனையோ பேர் அவர் அடித்தாங்க, எத்தனையோ பேர் முள்ளுக்கிரீடம் வச்சாங்க, எத்தனையோ பேர் அவர் மேலே காரி துப்புனாங்க இல்லையா? நம்ம பார்க்குறோம், கால்களையும் கைகளையும் ஆணிகள் அடித்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், இவங்கெல்லாம் தெரியாமல் செய்கிறாங்கன்றவர், இவங்களை மன்னியுங்கன்றார். நம்மளால் முடியுமா? விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் பண்ணாருன்னா அவருக்குள்ளே நான் வாழும்போது கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரும். அவர்களை நம்ம மற்றவங்க வழியில் போகலாலும் அவங்க நம்ம வழியில் வரும்பொழுது சில நேரங்களில் நம்மளை அவங்க புண்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த காரியங்கள் நம்ம இதயத்தில் இருந்து மனசில் இருந்து நம்ம நேரத்தையும் வேஸ்ட், அதாவது நம்ம நேரத்தையும் நம்ம அதை கொடுத்து சில நேரங்களில் எது பண்ண வேண்டுமோ முக்கியமான காரியங்கள் சில இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில், அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த காரியங்களை நம்ம நம்மளை அரிச்சு அது சில நேரங்களில் அது வியாதியில் கூட கொண்டாந்து விடும். சில நேரங்களில் என்ன காரியம் நம்ம செய்யணுமோ அதை விட்டுட்டு ஏதோ பாஸ்ட்லன்னுவாங்களே, இறந்த காலத்திலேயே வாழக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை ஆண்டவர் தன்னுடைய மகனாக அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இது சின்ன காரியம் இல்லை. விசுவாசம்ன்றது ஏதோ ஓகே, ஆண்டவர் எனக்கு வீடு கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுப்பாரு, என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், இது மட்டும் இல்லைங்க. எதுக்காக கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, எந்த மாதிரியான வாழ்க்கை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா. இது ஒரு பக்கம். அப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா? ஒரு நிலைமை இருக்கும், இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ். எப்படி இருப்பாங்கன்னா, அன்பாக இருப்பாங்க, அரவணைப்பாங்க. அவங்களுக்கு கவலையே அவ்வளோ இருக்கும், ஆனால் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரோட பிள்ளையாச்சு நான் இன்னைக்கு வரோம், ஆனால் அது அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார், அதுலேருந்து எனக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார், வியாதிலேருந்து அவர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது யாருக்கு வரும்னா, பிள்ளையாக நான் ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய மகன் என்ற ஒரு ப்ரூஃப் இல்லையா? அது ஒரு அத்தாட்சி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம வாழ்ந்து ஜெயம் பெற்றவர்களாக வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்களாய் இருப்பார்கள் இருக்கு. பாருங்களேன், தாவீது ஒரு இடத்துல இந்த விஷயத்த சொல்றாரு. மனுஷர்கள் எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்கன்னா பாவத்தில் தான் பெற்றெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் மாமிசம் இருக்குது, புருஷனுடைய இல்லையா ஒரு சரீரத்தில் தான் எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால நம்ம எப்படியா மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மாமசத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாமல் தேவனுடைய ஒரு ஆவியினால பிறந்தவர்களாக இருப்போம்ன்றது சத்தியம்.
நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம முழுமையாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி மாறுறோம் அப்படின்னா, மாம்சத்தினால பிறந்தவர்களாக இல்லாமல், ரத்தத்தினால பிறந்தவர்களாக இல்லாமல், அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த பாவம் என்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நுழையாதபடிக்கு நம்மளை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, தேவனால பிறந்தவர்களாக வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் இல்லையா? தேவனுடைய ஆவி அன்னை மரியாள் மீது நிழலிட்டது இல்லையா? எப்படி பிறந்தார்? மனுஷனுடைய அவர் ஒரு ஆசையினால் அவர் பிறக்கல, ஆண்டவருடைய அழைப்பினால் அவர் பிறந்தார். நம்ம எல்லாம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி மாற ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படியா குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, திரும்ப பிறக்குதல், அதாவது born again எக்ஸ்பீரியன்ஸ்ன்றாங்க. அதாவது மறுபடியும் பிறத்தல்ன்றது ஒரு அனுபவம். அது ஏதோ நம்ம இதுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். யோவான் நற்செய்தியிலே 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா முழுசா மறுபடியும் பிறத்தல் என்ன அப்படின்றது நம்ம நல்லா பார்க்க முடியும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் இருக்கிறார் இல்லையா? யூதா தேசத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயன் அதிகாரி. அவர் ஒரு பரிசேயன் அப்படின்னா யாருன்னா, அவங்கெல்லாம் தனிப்படுத்தப்பட்டவர்கள். எதற்காக தனியாக தங்களை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வேதத்தை. அப்போ அந்த காலத்தில் என்ன வேதம் இருந்தது? பழைய வேதாகம். அதாவது பழைய வேதாகம்னா பழைய ஏற்பாடு. அவங்களுக்கு அந்த மோசஸ் எழுதி கொடுத்த 5 புக்கும் அவங்க கையில் இருந்தது. அவங்க அதை படித்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார், அதாவது ட்ரெடிஷன் சொல்லுவாங்க, ஒரு ட்ரெடிஷன் இல்லை, கலாச்சாரத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரா செஞ்சணும், ஆண்டவர் சொன்னாரா இது செஞ்சிடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு டைம் வரும்போது கீழே அவர் எல்லாருக்கும் சொல்கிறாரு, நான் சொன்னது நீ செய்கிற, ஆனால் எப்படி செய்யணும், எந்த மாதிரி ஒரு மனசோட செய்யணும், எதற்காக செய்யணுன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை புரிய வைக்கிறதுக்காக அவர் கீழே வராரு. வச்சுட்டு மனசை மாற்றி மனசு மாறுறவங்களுக்கு ஆவியில் அவர் நிரப்பினார். ஆவியில் நிரப்பி அவங்களுக்கு விடுதலை கொடுத்து, இது என்னோட புதிய ஏற்பாடு, இதுதான் என்னோட வழின்னு சொல்லி எல்லாருக்கும் தன்னோட வழியை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லி அவர் அப்போஸ்தலர்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்மளும் அதை தொடர்ந்து நம்ம அதை கடைப்பிடிக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிக்கோதேமும் ஒரு நாளைக்கு ஒரு தினம் அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராரு. அது எப்போன்னு பார்த்தீங்களா, இரவு சமயம், யாருமே இல்லை. அப்போது தனியாக பார்க்குறாரு. ஏன்னா ஒரு பரிசேயர் தனிப்படுத்தப்பட்டவர்கள் இல்லையா? அவங்களுக்கு எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா எழுதப்பட்ட காரியங்களை நான் படிச்சுட்டேன், அதை நான் செஞ்சிருவேன். அது ஒரு கலாச்சாரமாக செய்வாங்க, ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. ஆனால் அதனோட அர்த்தம் அவங்களுக்கு புரியாது, ஏன்னா ஆவியானவர் கொடுக்கப்படலை இல்லையா? அது ஒரு வழிமுறையாக செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் பார்க்குறார். நிக்கோதேமை பார்த்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற புதுமைகள், அற்புதங்கள், விடுதலைகள், வியாதிகளை போக்குறது எல்லாருக்கும் கொடுக்குறார். அவர் தேடி வந்தவர்கள், நாடி வந்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை தரார். ஒருத்தரையும் நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லலை. ஒருவேளை இப்போ பாருங்களேன், ஒருத்தர் வராரு, என்னோட பையன் வேறு ஊரில் இருக்கான், அவன் சாவ கிடக்கிறான், நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னா, இவர் இங்கே விடுதலை உண்டாக்கட்டும்னா அங்கே அவர் விடுதலை ஆயிடுறான் பிள்ளை இல்லையா? அந்த மாதிரி அற்புதங்கள் கூட ஆண்டவர் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இவர் ஆண்டவர்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ராத்திரி வேலையில் ஆண்டவர்கிட்ட வராரு. வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கடவுள்கிட்டேருந்து வந்துடாமல் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு அற்புத காரியங்கள் நீங்கள் செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கடவுளுடைய மகன், கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கீங்க, தேவனுடைய ராஜ்யத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்க வந்திருக்கீங்கன்ற விசுவாசத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார், விசுவாச அறிக்கை செய்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதெல்லாம் கேட்டுட்டு, நீ நல்லது சொன்னப்பா, உனக்கு புரிஞ்சிடுச்சா, இதோட முடிஞ்சிடுச்சுன்னு அவர் சொல்லலை. எதுக்காக அப்படி சொல்லலை அப்படின்னா, இந்த நிக்கோதேமுக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். என்னன்னா, நீ திரும்ப பிறக்கணும், மறுபடியும் நீ பிறக்கணும்,
எப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, 12வது வசனத்தில் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வந்து ரத்தத்தினால பிறக்காமையும் மாமிச சிந்தையில் பிறக்காமையும் புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமலும் தேவனுடைய பிறந்தவர்களாக இருப்பார்கள்ன்றாங்க இல்லையா. இப்போது நிக்கோதேமு வந்து பேசும்பொழுது எப்படியா இருக்கார் அப்படின்னா, பழைய ஏற்பாடில் எல்லா விஷயங்களும் அவர் வந்து படித்து எல்லாருக்கும் போதிக்கிற ஒரு மத போதகராக கூட இருக்கார். அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறார், ஒரு பரிசேயனாக இருக்கிறார், மத போதகராக இருக்கிறார். அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அது ஆண்டவர் எழுதி கொடுத்தது தான் இல்லையா சொல்கிறாரு. ஆனால் ஆவியில் அவர் பிறக்கலை இல்லையா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்போ வந்து அவர் வந்தார், ஆனால் அவர் இறக்கலை, அவர் மகிமைப்படவில்லை, இறக்கலை, அவர் உயிர் தெழல, அவர் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நம்ம அந்த நேரத்தில் அவர் வந்து கொடுக்கல இல்லையா. மகிமைப்படாமல் நேரத்தில் இவர் சொல்கிறார், புரிய வைக்கிறார். இப்படி அவரை புரிய வைக்கும் பொழுது நம்ம கூட அதை படிக்கும் பொழுது நம்ம கூட ஆவியானட்ட கேட்கணும், இயேசு கிறிஸ்துவா நீங்கள் வந்து நிக்கோதேமஸ் கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் என் கூட பேசுங்க, அது என்ன அவர் விளக்குறீங்க நீங்கள் அவர்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ வந்து மறுபடியும் பிறக்கணும். பாருங்களேன், அவர் வந்து நிக்கோதேமஸ் சொல்கிறாரு, என்னது இது மறுபடியும் பிறக்கிறதுனா, தாயோட கர்ப்பத்தில் மறுபடியும் நான் போய் திரும்ப எப்படி பிறக்க முடியும், நான் இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கேன், ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சின்ன குழந்தையாக இருப்பாங்க, அது எப்படி முடியும். அதாவது உலக ஞானத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சில காரியங்கள் புரியாது, பழைய ஏற்பாடு காலத்தில் இல்லையா புரியாது. அப்போ அவர் கேட்குறார், அது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு 3வது வசனத்தில், அதாவது யோவான் எழுதிய நற்செய்தியில் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பூமிக்கு எடுத்துகிட்டு வரணும். அது எப்படின்னா, அந்த ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக வாசலை திறந்து வைக்கணும். தேவனுடைய ராஜ்யம் இதை வந்து இந்த பூமியை பண்ணணும் அப்படின்னா, இப்போது எல்லா காரியங்களும் பழைய காரியங்கள் ஆண்டவர் சித்தத்துக்கு இல்லாமல் நடந்த காரியங்கள் கெட்டதெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா ஆதாம் வந்து நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் தெரிந்து கொண்டான். அப்போ கெட்டது இருக்கு இல்லையா பூமியில், அதெல்லாம் வந்து ஆண்டவர் எடுக்கணும். அது எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்து ஸ்தாபிக்கப்படும். ஆனால் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி நல்லவர்கள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை விசுவாசம் உள்ளவர்களை அவர் எடுத்துக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, அவர் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போய் அப்போ அந்த பூமியை வந்து என்ன பண்ணுவார்னா சுத்தமாக பண்ணி புதிய எருசலேம் ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார் இல்லையா. அதை வந்து உண்டாக்குவார், புதுசாக மாற்றுவார். எப்போ ஆதியாகமத்தில் முதல்ல எப்படி ஆண்டவர் புதுசாக பண்ணார், ஏதேன் தோட்டத்துக்கு அவர் வந்து சிருஷ்டிச்சு அவர் வந்து ஆதாம கையில் கொடுத்தாரோ அதே மாதிரி கடைசி நாட்களில் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அல்ல, எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல இருக்கிற எல்லாருமே வந்து மறுபடியும் பிறக்கணும். பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நமக்கு தேவனுடைய ராஜ்யம் கொடுத்தாகிவிட்டது, பரலோகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்து வச்சிட்டார். ஆனால் அது உள்ளே போகணுமா இல்லை வெளியே நிற்கணுமா நமக்கு தெரியும்ல. 10 கன்னிகைகள், ஞானமுள்ள ஸ்திரீகள், ஞானம் இல்லாத ஸ்திரீகள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலர் வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கொள்ளாமல் போகிறாங்க. விளக்கு எரியுது, 10 பேருக்கு விளக்கு இருக்கு கையில், விளக்கு எரியுது. ஆனால் 5 பேர் விளக்கு எடுத்து மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. எண்ணெய்ன்றது பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருடைய சத்தம் அவர்கிட்ட இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் எப்போ வராரு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே தெரியும், அவர் வரும்போது லேட் ஆகலாம், கால தாமதம் ஆகலாம். அதனால் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு போகும்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அந்த திரியை வந்து அணையாதபடி காத்துக்கொண்டு அவர் வரும்போது அவரோட போயிடுறாங்க. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம நுழையணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்கணும். அதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணும், அதாவது எண்ணெய் வேணும். பரிசுத்த ஆவியானோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சத்தம் கேட்கணும், ஸ்வரம் கேட்கணும், துணி நமக்கு வேணும். அது இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னைக்கு இப்போ நம்ம ரெடியாக இருப்போம், தயாராக இருப்போம். வரப்போகிறாரு ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, பைபிளில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்து பரதேசிகள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் வந்து இவர் ஆண்டவர் வந்து நிக்கோதேமஸ்க்கு அவர் வந்து விளக்கி சொல்கிறாரு, நீ வந்து திரும்பவும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அப்போ இவர் கேட்குறாரு, அப்படின்னா என்ன அப்படின்னா, இவரோட அறிவுக்கு அவர் வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயங்கள் அவருக்கு வந்து அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது.
எட்டவே மாட்டேன். அவர் சொல்றாரு, எப்படி ஆண்டவரே நான் முதிர் வயதுல எப்படி போய் ஒரு தாயின் கர்ப்பத்துல போய் மறுபடியும் பிறக்க முடியும்? அவர் வந்து உலக காரியத்தை அவர் சிந்திக்கிறார். ஆண்டவர் பேசுறது உலகத்துக்கு காரியம் இல்லை. இந்த உலகத்திலிருந்து நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ போகணும் அப்படின்னா, திரும்ப பிறக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, 5வது வசனத்துல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதாவது ஒருவன் ஜலத்தினாலும், நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 2ல சொன்னேன், ஜலம், ஜீவ ஜலம் என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கையில் எழுதப்பட்ட ஒரு வசனங்களோ வார்த்தைகளை நம்ம படிக்கல, அது வந்து எனக்கு நம்ம எடுத்துக்கலன்னா நம்ம வந்து திரும்ப பிறக்க முடியாது. அது பெற்றுக்கொண்டு நம்ம அதை தியானிக்கும் பொழுது நம்ம திரும்ப பிறக்கிறோம். அது வந்து மறுபடியும் பிறத்தல் அப்படின்றது தான் born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம நுழைகிறோம். அடுத்தது வந்து ஆவினாலும். இப்படி பண்ணும்பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி புரிவார். அதாவது நான் சொன்ன மாதிரி பார்ட் 1ல சொன்ன மாதிரி ஆவியானவர் நம்ம மேலே வந்து அவர் தங்குவார். ஸோ ஆவியினால நம்ம பிறக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலும் நம்ம பிறக்கணும். 2 பேரும் சேர்ந்து, ஆவியானவர், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வார்த்தை, இது 2 சேர்ந்து நம்மளை நடத்தணும். கோலும் கைத்தடியாக நடக்கணும். இது இப்படி இருந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நிக்கோதேமுக்கு சொல்றார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தேவனுடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல்னு ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, நம்ம 2வது மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ள போகும்பொழுது நம்மளெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் இந்த பூமியை வந்து பூமியில இருக்கிற அந்த கெட்டவைகள் எல்லாம், சத்துரு செய்த எல்லா நாசமான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துட்டு சுத்தமாக திரும்பவும் இதை புதுசாக பண்ணி நம்மளெல்லாம் திரும்ப இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை நம்மளை நடத்துவார். புதிய எருசலேம்னு இருக்குது. ஐசியா புக்கில் எழுதப்பட்டிருக்க நிறைய காரியங்கள் வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த விஷயம்லாம் இங்கே வந்து நமக்கு புரியும். இதே தான் அங்கே எழுதப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்கிறார். மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? ஸோ ஜலத்தினாலும் ஆவியினாலும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி born again in spirit and waterன்னு இருக்குது. வாட்டர்ன்றது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை எப்படியா கொடுக்கப்பட்டிருக்குன்னா தண்ணீராக, ஜீவ ஜலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது உதாரணமாக ஓமை பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜலத்தை நம்ம அந்த ஜலத்தை, அதாவது நற்செய்தியை நம்ம படிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜலமாக மாறி நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்களில் பயமாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம், சில நேரங்களில் கோபமாக இருக்கலாம், சில நேரங்களில் மன்னிக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணணும், நம்மளை வந்து பரிசுத்தமாக்கும். முடியலன்னா கூட பரிசுத்தாவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த வார்த்தை படிச்சுட்டு கூட இன்னும் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவளாக இருந்து கூட இந்த ஒரு பாகத்தில், அதாவது இந்த ஒரு ஏரியாவில் நான் வந்து எனக்கு வந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது. சிலர் குடிக்கிறவங்க இருப்பாங்க, சிகரெட் ஊதுறவங்க இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டவர்கள சத்ரு கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பாவத்தின் கட்டுகளை வச்சு ஆண்டவரோட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவங்கள வராதபடிக்கு அவங்கள கட்டி போட்டிருப்பான். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இது குடிக்கிறேன், இது செய்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும், அது பாவம் தெரியும். ஆனால் அவங்களால வெளியே வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, பாருங்களேன், பைபிள் நம்ம படிக்கிறோம், ஆனால் எவ்வளோ சமயம் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. படிக்கணும்னு நினைப்போம், முடியாது இல்லையா? நம்மளால முடியாது. படிப்போம், சில டைமில் தூங்கிடுவோம், சில நேரங்களில் படிப்போம், தூங்காமல் படிப்போம், ஆனால் புரியாது. எல்லாத்துக்குமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட விடுதலை கேட்டு நம்ம பண்ணோம்னா எல்லாத்துக்குமே விடுதலை இருக்குது. இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே விடுதலை கொடுத்தார். ஒருத்தருக்கு மட்டும் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லலை. இல்லை, எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. வேர் தெர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் தெர் இஸ் லிபர்ட்டி. மெய்யாகவே ஆண்டவராகிய தேவகுமாரன் உனக்கு விடுதலை கொடுத்தா நீங்கள் விடுதலை ஆவியர்கள் என்று. நம்ம எதுக்கு சில நேரங்கள் நமக்கு விடுதலைன்னா, மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அவருடைய வார்த்தைகளை படித்து அவரோட ஆவி கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து உதவி கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த தேவனுடைய குமாரன் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்று தான் வந்து இந்த சத்தியத்தை வந்து தான் நிக்கோதேமஸ்க்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஆனால் இவருக்கு புரியல மறுபடியும் பிறக்கிறதுனா. அப்படி விடுதலை கொடுக்கும்போது தான் நம்ம எல்லாரும் வந்து மறுபடியும் பிறக்கவர்களாக ஆண்டவர் நம்மளை உருவாக்குறார். அப்பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு நிலைமை, அது என்ன சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்போர்ட் மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா. நான் நீ வந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும்ன்ற ஒரு சீல்ன்னுவாங்க இல்லையா,
அச்சாணின்வாங்க. அது வந்து அது வந்து நமக்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்க விஷயம் சொல்கிறேன். யூ ஹவ் பீன் சீல்டு, யூ ஹவ் பீன் ரெடீம்டு வித் ஸ்பிரிட் ஆஃப் காடனுக்கு. அவரோட ஆவியால் நமக்கு வந்து முத்திரை ஆண்டவர் போட்டிருக்காரு. எப்போனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது முத்திரை போட்டுருவார். அப்போ வந்து சத்ரு வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு வேலை, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அவன் வந்து நம்மக்கிட்ட வரமாட்டான், வாசல்கிட்டே வரமாட்டான். பாருங்களேன், காயின் நம்ம பார்க்குறோம். காயின் ஆபேல் 2 குமாரர்கள் ஆதாமுக்கு. இல்லையா? காயின் வந்து தப்பு பண்ணிடுறான். ஆண்டவர் வந்து ஆபேலோட காணிக்கையை ஒப்புக்கொள்ளும் பொழுது இவனுக்கு பொறாமை வந்துடுது. காயினுக்கு போய் அவனை அடித்து அவனை கொலை பண்ணிடுறான். அப்போ கூட அவர் வந்து தெரியாத மாதிரி போகும்போது ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே உன்னோட சகோதரன்? எனக்கு என்ன தெரியும், நான் ஏன்னா அவனுக்கு காவலாளனான்னு கேட்குறாரு. அப்போ கூட அவரோட தப்பை வந்து தன்னோட தப்பை வந்து அவன் புரிஞ்சிக்கல. அப்போது மன்னிப்பு கூட கேட்கல. இல்லையா? நான் காவலாளி, ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறார். இல்லையா? ஆதாம் கூட ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறார். நீ கொடுத்த ஸ்திரீ தான் என்னை ஏமாற்றாள். அதாவது ஆண்டவர் முன்னாடியே நிற்கக்கூடிய ஒரு நிலைமை எப்படி வருதுன்னா, எப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறோமோ ஆண்டவர் முன்னாடி நிற்கிற ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வரும். நீ தானே சொன்னீங்க, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு காயின் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் அவர் வந்து ஒரு 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 ஸ்ட்ரேஞ்சராக இந்த பூமியில் அவருக்கு சுற்றுறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த காயினோட வம்சம்லாம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. இல்லையா? அவங்கெல்லாம் வந்து அரக்கர்களாக மாறிப்படுறாங்க. இல்லையா? தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வர்றார், சேத்துன்றவர். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரை நம்ம வந்து ஆவினாலும் நம்ம வந்து வார்த்தையினாலும் பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில், அப்போது அந்த நுழைய முடியாதுன்றது வந்து ஆண்டவரோட ஒரு வாக்கு தத்தம். நுழையணும்னா ஆவியிலும் வார்த்தையிலும் நம்ம பிறந்தவர்களாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காயின் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ரொம்ப ஒரு சத்தியம் நிறைந்த வார்த்தை. என்னன்னா, நீ செய்கிற காரியங்கள் சரியாக செய்யலைன்னா பாவம் உன் வீட்டு வாசலில் எப்பவுமே படுத்திருக்குமா. நீ செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யலைன்னா அது என்ன பண்ணால் வெளியே படுத்திருக்கிற பாவம் வந்து பிடிச்சிக்கும் அப்படின்றாரு. ஸோ சத்துருக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வழியாக தான் அந்த அதிகாரம் அவனுக்கு போகுது. கடவுள் வந்து அவனுக்கு போய் இது பண்ண நம்ம பார்க்கலாம், யோபு புக்கில் பார்க்கலாம், ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறாரு. ஆனால் அதிகாரம் என்னென்ன அவனை போய் இது பண்ணு அப்படின்ல, எடுத்துருல, நீ போய் டெஸ்ட் பண்ண, என்னோட குமாரன் இல்லையா யோபு, அவனை நீ அசைக்கவே முடியாதுன்றது வந்து ஆண்டவர் அவனோட வந்து ஒரு ஒரு போட்டி போடுறார். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு யுத்தம் நடத்துக்கு முன்னாடி 2 பேரும் இல்லையா கான்ட்ராக்ட் மாதிரி, கண்டிப்பாக அவன் அதாவது யோபு ஜெயிப்பார், யோபு வந்து என்னோட ஊழியன், கண்டிப்பாக என்னை மறுதளிக்க மாட்டார். கடைசி வரைக்கும் அதுதான் நடக்குது. என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் முன்னாடி மறுதளிக்காமல் கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்கிறார்ல யோபு. அதுதான் ஆண்டவர் வந்து காயினுக்கு சொல்கிறார், நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செஞ்சினா. இப்போ காணிக்கை கொடுக்கும்பொழுது, காணிக்கைன்றது வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறோம். ஆனால் எதுக்கு கொடுக்குறேன், எனக்கு தேவையானது கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். அவருக்கு என்ன தேவை? இப்போ எங்கிட்ட இருந்து ஆண்டவருக்கு என்ன வேணும்னா, என்னோட இதயம் வேணும் இல்லை, என்னோட இதயத்தை கேட்குறார் இல்லையா. சில நேரங்களில் நம்ம இதயத்தை கொடுக்காம வேறெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ எப்படி இல்லையா, அப்போ செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சால் பாவம் படுத்துக்கொண்டு இருக்கிற பாவம் வந்து நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே வராது. இதுதான், அதுக்கு தான் நம்ம வந்து வேதத்தை நல்லா படித்து தியானிக்கணும். அப்போ நமக்கு தெரியும் ஆண்டவர் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு. எதிர்பார்க்காததை கொடுக்கும் பொழுது நம்ம பாட்டு பாடுறோம், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு அன்பு செஞ்சு நம்ம எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா. நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம், நிறைய நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் ஒன்று கேட்குறார். என்ன கேட்குறான்றதை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, நான் கழுவப்படணும், நான் அவரோட வார்த்தையில் நிற்கணும், அவரின் வார்த்தையாக நான் மாறணும், அவரை போல் நான் மாறணும். கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவனண்டா, நான் கிறிஸ்துவுடையவள் அப்படின்றது வந்து 4 பேர் சொல்லணும் இல்லையா. அது எப்படின்னா, அது நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகளே தெரிஞ்சு போயிடும். பாருங்களேன், ஒரு நல்ல வாசனை இருக்குது மத்தேயு புக்கில். என்ன இருக்குன்னா, இப்படி சொல்கிறார் ஆண்டவர், அதாவது உன்னை பார்ப்பவர்கள் வந்து பார்க்குறவர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வரணும். தோஸ் who look at me they should praise Godன்னு இருக்குது. என்னை பார்க்குறவங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவர்கிட்ட வரணும். அப்போ உன்னோட கடவுள் இவ்வளோ நல்லவரா, இப்படிப்பட்டவரா, உனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, சமாதானமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, மன்னிக்கக்கூடிய வாழ்க்கை, எப்பொழுதும் அவங்க வீட்டில் சமாதானம் இருக்குது, எப்போ ஆராதனை இருக்குது, ஜெபம் இருக்குது, பாட்டு இருக்குது, உங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை, இருக்கலாம், பிரிவு இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் நம்ம கூட வசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் வந்து ஆண்டவர் வெளியே காட்ட மாட்டார்.
தன்னை தான் வெளிப்படுத்துவார் மற்றவங்களுக்கு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். ஆண்டவர் வந்து இங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஆவினாலும் நான், அதாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் திரும்ப நான் பிறக்கணும்ன்றது வந்து நிக்கோதேமஸ் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு இந்த ஒரு வசனத்தில், இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை, இந்த ஒரு சுச்சுவேஷன் பைபிளில் நிக்கோதேமஸ் கூட பேசின ஒரு வசனம்லாம் நம்ம படிக்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார், நிக்கோதேமஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறார், அதே தான் என்கிட்ட அவர் எதிர்பார்க்குறார் இல்லையா. எதுவுமே வந்து ஆண்டவர் வந்து சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார். எதுவுமே வந்து ஏதோ அவர் வந்து மறைச்சி பாருங்களேன், 55 உபமானங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே மறைப்பொருள் இருக்குது. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எதுவுமே வந்து மறைக்கப்படாமல் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, எல்லாமே திறந்துருக்கு, எதுவுமே மறைக்கப்பட்டு அதை வந்து தெரியப்படுத்தப்படாமல் இல்லை. இட் இஸ் ஓப்பன். ஆனால் கேட்கணும், எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறீங்க. அது இன்னொன்று என்னென்னா, இப்போ பாருங்களேன், எனக்கு ஆண்டவருக்கு வெளிப்படுத்தின மறைப்பொருள் நான் வந்து எல்லாருக்கும் சொன்னால் அது வேறையாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்னவா இருக்குது, அந்த உபமானத்தில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாருன்றது வந்து நம்ம தனித்தனியாக ஆண்டவர் கூட பாருங்கள். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னுவாங்க. சொந்த ரட்சகர்னா இன்டிமெசி. நம்ம குழந்தைங்களை பற்றி நமக்கு தான் தெரியும், பக்கத்து விட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம மனைவி பற்றியும் நம்ம கணவர் பற்றியும் நம்ம சொந்த மனைவியை பற்றி சொந்த கணவருக்கு தான் தெரியும், சொந்த கணவரை பற்றி சொந்த மனைவிக்கு தான் தெரியும், வெளியவங்களுக்கு தெரியாது. 10 தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அது மாதிரி தான் கடவுள் யாருன்றது வந்து மற்றவங்க சொல்லி தெரியறதில்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்றது வந்து வெளியே சொல்லி எல்லாம் தெரிஞ்சா கூட, அவர் யார், எனக்கு அவர் என்ன எதிர்பார்க்குறார், இந்த ஒரு நிலைமையில, இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்றது நம்ம உட்காந்து ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை படித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரோட சத்தம் கேட்கும். ஆண்டவர் என்ன சத்தத்தோடு பேசுவார்னா, நம்ம சில நேரங்களில் விடுதலை கொடுப்பார், சில நேரங்களில் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, எழுந்திரிச்சு இந்த ஒரு காரியத்தை பண்ணுமா, இல்லை நல்ல ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். ஆண்டவர் வந்து சத்தத்தையும் நமக்கு காதுகளை துணிக்க பண்ணுவார். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆயன் எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்னா கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது கேட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை நமக்குள்ள நிறைவேறும்படியான ஒரு வார்த்தை வல்லமை அவருக்கு இருக்கிறதுனால அது அப்படியே தானாக அது வந்து நமக்குள்ள நம்மளையே வந்து ஆண்டவரை போல, கிறிஸ்துவை போல மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவரோட வார்த்தைக்கு இருக்குது. இதுதான் வந்து மறுபிறப்புக்குரிய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்தில், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அது எப்படி அவர் சொல்றார் அப்படின்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எங்கிருந்து வருது, இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவர் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படின்னா, காற்றான சத்தம் கேட்கும் பாருங்களேன். கொஞ்சம் பலமான காற்று வரும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், மரத்துக்கிட்ட போய் என்ன தெரியும், காது தெரியும். ஆனால் அது எங்கேருந்து வந்து எப்படி போகுது, எந்த டைரெக்ஷனில் போகுது, வடக்குலேருந்து வருதா தெற்குலேருந்து வருதா தெரியாது. ஆனால் காற்று வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளை வந்து நமக்கு ஒரு ஒரு அந்த காற்றில் நம்ம நிற்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு டயர்ட்னஸ் எடுத்து போட்டுரும், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா, நமக்கு பலவீனத்தை எடுத்து போடும். அந்த காற்றுக்கு பாருங்கள், இன்றைக்கி ஆக்சிஜன் வாங்க இல்லையா, மரத்தடியில் போய் நம்ம வந்து உலாவ சொல்லுவாங்க, சிக் பீப்புள் இவங்களெல்லாம் போய் நடக்க சொல்லுவாங்க இல்லையா, மார்னிங் வாக்கு ஈவினிங் வாக்கு டாக்டர்ஸ் நடக்க சொன்னா சுத்தமான காற்று மரத்துலேருந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். காற்றை பற்றி நம்ம ஆராய அவசியம் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை காற்றை போனது பாருங்களேன். எப்பவுமே நம்ம வந்து ஜீவ ஜலம் சொல்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு ஒளிக்கு சமம் சொல்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஆவி சமம், அதில் ஒரு ஜீவன் இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, அது காற்று போல் இருக்கும். காற்று பலமாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் இல்லை, குப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கத்தில் அது போட்டுடும் இல்லையா. சில நேரங்களில் காற்று வரும்போது, பரிசுத்தாவியானவர் என்ற காற்று நம்ம கொடுக்கப்படும் போது நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள்லாம் வந்து அதெல்லாம் எடுக்கப்பட்டு ஒரு கனமான ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு பாரமுள்ள வாழ்க்கை இருக்கும்போது அது லகுவாக ஆண்டவர் மாற்றக்கூடிய வல்லமை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இது நம்ம தான் வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படிப்பட்டதுன்றது நம்ம புரிஞ்சு கொள்ளும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருப்பது எப்படி? இந்த காரியங்கள்லாம் வந்து மோசஸ் புரிஞ்சுக்கிட்டாரு, அப்ரஹாம் புரிஞ்சுக்கிட்டாரு, நோவா புரிஞ்சுக்கிட்டாரு
ஏன்? ஆனால் நிக்கோதேமை பொருள் ஆண்டவர் விளக்குறார். இன்னைக்கு பாருங்களேன், நம்மலாம் வந்து நிக்கோதேமை மாதிரி இருக்கலாம் சில நேரங்கள் நம்மலாம் வந்து ஜென்டைல்ஸாக இருந்தோம், ஒரு காலத்தில் ஆண்டவர் தெரியாமல் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து நிக்கோதேமஸ் மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இன்றைக்கி வந்து நற்செய்தி நமக்கு ஆண்டவர் நம்ம கரங்களை கொடுத்துருக்காரு. ஸோ மறுபடியும் பிறத்தல்ன்றது வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம நடக்கும் பொழுது, ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை பற்றிய காரியங்கள் நமக்கு விளக்கி சொல்லுவார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நுழையும்படியான ஒரு 2வது மறுபிறத்தல்ன்றது ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போவார். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது. என்னென்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்போ வந்து திரும்ப நம்ம பிறக்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நுழையும்படியான ஒரு ராஜ்யம். பாருங்களேன், இது வந்து ஏதோ தேவனுடைய ராஜ்யம்ன்றது நம்ம மரணத்துக்கு அப்புறம் இல்லை, இந்த பூமியில் வாழும்போதே நம்ம இதயத்தில் ஒரு தேவனுடைய ராஜ்யம் இருந்துட்டு, கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் யுவர் ஹேண்டுன்னு இருக்குது, நம்ம கரங்களை கொடுத்துருக்காரு. அது நம்ம படிக்கும்போது நம்ம இதயத்துக்குள்ளே வந்துடும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து வி ஆர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் இல்லையா? நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கணும். எங்கே போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அன்பு, நேசத்தை, வல்லமையை கொடுக்கணும், ஹீலிங் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன ஜெபத்தோட இந்த ஒரு மெசேஜை முடிக்க விரும்புகிறேன். அன்புள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை எவ்வளவாய் அன்பு செய்தனால் ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எவ்வளவாய் தந்து ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை வழிநடத்தும் அடிமையாக ஆண்டவரே, இந்த ஒரு வேத பாகத்தை எங்களுக்கு ஆண்டவரே நீர் போதித்து ஆண்டவரே வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்கிறவர்கள் எல்லாரும் அப்பா, இப்பொழுது மட்டும் இல்லை ஆண்டவரே, எப்பப்போ யார் யார் எங்கே இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, இந்த மெசேஜை கேட்கிறார்களோ எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் தொடப்படட்டும் ஆண்டவரே. அவர் உம்முடைய வார்த்தைகளால் தொடப்பட்டு ஆண்டவரே, நிக்கோதேமே ஆண்டவரே, உம்முடைய கடைசி நேரத்தில் சிலுவையில் நிக்கோதேமஸ் ஆண்டவரே உம்மட்ட வந்து நின்று அவர் அந்த நேரத்தில் ஆவினால் ஒரு மறுபிறப்பு அடைஞ்ச ஒரு மனுஷனாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே உம்முடைய சிலுவை கிட்ட நிற்கும் பொழுது மறுபிறப்பு அடைஞ்ச ஒரு மனுஷர்களாக வாழணும் ஆண்டவரே. ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை, வெற்றி நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே, விடுதலை அடைந்த வாழ்க்கையில் நாங்கள் நடக்கும்படியான ஒரு காரியத்தை எங்களுக்கு நீங்கள் விளக்கி சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே, வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காண்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே போகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் தரிசனங்கள் காண்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காதுகள் திறக்கப்பட்டு உம்முடைய சத்தத்தில் ஆண்டவரே நடக்கும் ஆடுகளாக நாங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவரே இந்த பூமியில் வாழும்போது எங்களுக்கு நீர் அருள் செய்யும்படியாக ஆண்டவரே எல்லாருக்காகவும் கிரஞ்சு கெஞ்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உம்மிடம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆமென்.